ஓம் நம சிவாய. பழனிக்கு நிகரான ஒரு அதிசயம் போகர் உருவாக்கிய இரண்டாவது நவபாசன ரகசியம் பூம்பாறை குழந்தை வேடப்பர். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒவ்வொரு ஆலய சிறப்பு மற்றும் வழிபாடு மற்றும் அதீத பழைய ஆலயங்கள் மற்றும் பல அரிய தகவல் மூலிகை இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு போகரோட அடுத்த படைப்பான இன்னொரு நவபாசன சிலை இருக்கிற இடம் எங்கன்னு தான். அது எங்கன்னு சொல்லிட்டு விரிவான விளக்கமாக நம்ம பார்க்கலாம். அது எங்கன்னா பூம்பாறை, கொடைக்கானலிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அதோட முக்கியமான சிறப்புகளும் பல அரியங்களும் அமானுஷ்யங்களும் பார்த்து தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. நவபாசனை சிலை என்றாலே நம் நினைவுக்கு வருவது பழனி மலை முருகன் கோயில் மட்டுமே தான். ஆனால் அதே பழனி முருகனை உருவாக்கிய சித்தர் போகர் பெருமான் தனது திருக்கரங்கால் உருவாக்கிய மற்றொரு நவபாசன சிலை எங்குள்ளது. அது யாருக்காவது தெரியுமா? அதான் கொடைக்கானல் மலையில் முளைமூடுகளில் மேகங்கள் தவழும் அழகிய கிராமமான பூம்பாறையில் தான் அது உள்ளது. என்ன இந்த சிலையில் ரகசியம்? 2 இடங்கள் தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் நவபாசத்தினாலான முருகன் சிலை 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று பழனி, இன்னொன்று பூம்பாறை. போகர் உருவாக்கிய அதிசயம். பழனி முருகனைப் போலவே போகர் சித்தர் 81 மூலிகளை கொண்டு நவபாசனம் இந்த சிலையையும் வடித்தார். பழனி சிலையை விட இயங்கியிருக்கும் குழந்தை வளர்ப்ப சிலை சற்று சிறியது என்றாலும் அதன் சக்தி அளப்பரியது. அப்படின்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய சிலையை விட பூம்பாறையில் இருக்கிறது சிலை சின்னது தான். ஆனால் சக்தி அதிகம். நோய் தீர்க்கும் அமுதம். நவபாசன சிலையில் பட்டு வரும் பால் மற்றும் அபிஷேக தீர்த்தங்கள் சகல நோய்களையும் தீர்க்கும் அருமருந்தாக பக்தர்களால் போற்றப்படுகிறது. அங்கே பார்த்திங்கன்னா அதிகாலையில் ஒரு 3 அபிஷேகம் செய்யும் பால் அந்த முருகனோட நவபாசன சிலையில் பட்டு வர்றது பெரிய நோய்களையும் புண்ணியத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த மக்கள் கூறுறாங்க. ஏன் பூம்பாறைக்கு செல்ல வேண்டும்? குழந்தை வடிவம். அருணகிரிநாதரை அரக்கனிடமிருந்து காக்க முருகன் கை குழந்தையாக விளையாடிய தலம் இது. இவரை தரிசித்தால் வீட்டில் குழந்தைகளின் குறை நீங்கும் என்பது நம்பிக்கை. பாருங்கள், அருணகிரிநாதர் அப்படின்ற ஒரு மாமுனிவரை காப்பதற்காக, அரக்கனிலிருந்து காப்பதற்காக கை குழந்தையாக முருகன் தோன்றி அங்கே குறைகளை தீர்த்தார். அதனால அதை குழந்தை வளர்ப்பர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் பெரும்பாலான கோயில்களில் முருகன் கிழக்கு நோக்கி இருப்பார். ஆனால் இந்த குழந்தை வளர்ப்பர் கோயில் பூம்பாறையில் இவர் மேற்கு நோக்கி இருக்கார். சரிங்களா? மேற்கு நோக்கியே அருள்பாலித்து மிகவும் சிறப்பாக இருக்கிறார். இந்த இடம் ரொம்ப அமைதியான இடமாக நல்லா சிறப்பாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்கும். நாங்கள் ஒரே ஒரு தடவை போயிருக்கோம். அதுவும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள்னாவே கொஞ்சம் பழமையான கோயில் தான் எல்லாம் பேசுவாங்க. அது இது பார்த்திங்கன்னா 3000 ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கொடைக்கானல் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு பெரிய சுற்றுலாத்தலம். இந்த சுற்றுலாத்தலத்தெல்லாம் தாண்டி நெரிசல்கள்லாம் தவிர்த்து இது ஒரு தனியாக ஒரு அமைதியான இடத்துல நம்ம போகிறப்போ பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான சூழ்நிலை, இயற்கையான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஒரு தெய்வீக அமைதியும் இருக்கும். இந்த கோயிலுக்கு நம்ம நினச்சா போயிட முடியாது. முருகனோட அருள்லேருந்து யார் அழைக்கிறாரோ, முருகனை யார் அழைக்கிறாரோ அங்கே அப்போ தான் நம்ம போக முடியும். எனக்கே எதர்ச்சியாக ஒரு டைம் நடந்தது தான். அங்கே போயிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் இன்னும் போக முடியல. இந்த காணொலியை நான் பதிவிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு திரும்ப அங்கே போகணுன்ற ஒரு சின்ன ஆசை தோன்றியிருக்கு. குன்றிலுக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவனோட அருளால் வந்தவர் தான் நம்ம முருகன். அவர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட படை வீடுகள் இருக்குது. படை வீடுகள் இல்லாமல் 6 படை வீடு பெருசுன்னு சொல்லுவாங்க. அந்த 6 வீட்டையும் தாண்டி கணக்கே இல்லாத இடத்துலலாம் முருகனோட கால் தடை இருக்கும். அவரோட ஆலயங்கள் இருக்கும். அவரோட அடிபட்டு இருக்கும். அவரோட திருவடிப்பட்ட இடத்துல எல்லாமே அவரோட ஆலயங்களும் இருக்கும். நிறைந்து செல்வம் வளமும் புண்ணிய பூமிகளும் விவசாயிகளும் அனைத்தும்
செல்வச் செழிப்போடு பச்சை பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தான் நம்ம பழனி. அதே மாதிரி ஒரு இடம் தான் பூம்பாறை. கொடைக்கானல் மலைக்கு மேலே வந்து இது இருக்குது. சில பேர் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க, அது தெரிஞ்சவங்க தெரியாதவங்கலாம் இருப்பீங்க. இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சவங்க போங்க, தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியம் அருளும் குழந்தை வேலப்பர். முக்கியமாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் உடனே கிடைக்கும் என்பது 100% உண்மை உண்மை உண்மை. ஏன்னா ஒரு அருணகிரிநாதரை வந்து அரக்கனிடம் வந்து காப்பாற்ற வேண்டியதற்காக வந்து இவர் குழந்தை வடிவம் எடுத்தார். அப்போ வந்து அந்த குழந்தைக்கு குறை இல்லாத வந்து வைப்பார் இந்த குமரன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வரம் வேண்டி போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரவங்க அனைவருக்கும் வந்து இருக்கும். இதே போல் இன்னொரு கோயிலும் இருக்குது. வில்பட்டியில் ஒரு கோயில் இருக்குது, தாண்டிக்குடியில் ஒரு கோயில் இருக்குது, தாண்டிக்குடியில் பாலமுருகன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து வர பதிவில் பார்த்திங்கன்னா அந்த முருகனோட வரலாறு வந்து போடுறோம். இந்த மாதிரி இந்த முருகன் அமர்ந்த இந்த இடத்திற்கு எல்லாமே ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு உண்டு. அதை அறிந்து அவர் வழியே சிறப்பாக சீரும் சிறப்பாக நடக்கலாம். இப்போ பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சென்னை பெங்களூர் அனைத்து இடத்துல மூலை முடுக்கு இல்லை, கர்நாடகாவிலேருந்து கூட வர்றாங்க. கேரளா மக்களுக்கு பயங்கரமாக அருள் பாலிக்கிறார் நம்ம பழனி முருகன். இப்போ அந்த வந்து இன்னொரு நவபாசன முருகன் வந்து இது வந்து அதிகமாக வந்து யாருக்கும் தெரிவதில்லை. இதை வந்து அனைவருக்கும் தெரியுமாறு வந்து மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போன்ற பல அரிய ஆலயங்களின் தகவல்களையும் அமாவாசைகளையும் மூலிகை பற்றியதையும் மற்றும் பரிகார பூஜைகளுக்கு ஏவல் பில்லி சூனியம் அனைத்திற்கும் சிறந்த ஒரு சிறப்பிடமாக நம்ம ஓம் ஸ்ரீ சிவ அகோர சடையாந்தி தவப்பீடத்தை தொடர்பு கொள்ளவும். எங்களோட தொடர்பு பார்த்தீங்கன்னா எங்களோட வீடியோவில் வரும், இல்லாட்டி எங்களோட முன் பேஜ் இருக்கும். அந்த யூடியூப் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட தகவல் நம்பர் இருக்கும், அதை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். அனைவரும் வாழ்க வளமுடன் செல்வ செழிப்புடனும் வாழ்க்கையில் நோய் நொடியின்றி எந்த குறையின்றியும் தெய்வ அருளோடும் சிவனோட துணையோடும் அத்தனையும் பெற்று நலமுடன் வாழ ஓம் ஸ்ரீ சிவ அகோர சடையாஞ்சித்திரன் மனமாற வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இந்த தை திருநாளில் வருகின்ற தை திருநாள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிந்தால் யாரோ ஒருவர் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த பூம்பாறை முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அரிய நல்ல தகவலோடு சந்திப்போம். ஹரஹர மகாதேவா. ஓம் நம சிவாய. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சம்போ மகாதேவா. ஓம் சிவோகம் நம சிவாய.